our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையிலிருந்து திருப்தியான ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும் தெய்வீக ஸ்லாக்கியத்தை பெற்றுள்ள நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அளித்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செவ்வையாக்கப் போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நடத்தி சென்று பாதையிலுள்ள தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி உங்களுக்கு வெற்றியை அருளிச் செய்வார் என்று இந்த வசனம் உறுதிபட கூறுகிறது. இந்த வாக்குத்தத்தத்திற்காகவும் வழியில் உங்களை நடத்தி கொண்டு செல்கிறவருக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நாம் புதிதாக ஒன்றை தொடங்கும் போது அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லும் என்று நினைக்கலாம். புதிய தொழிலாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், குழந்தை வளர்ப்பாக இருந்தாலும், வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை தொடங்கினாலும், வேறு இடத்திற்கு செல்வதாக இருந்தாலும், கல்லூரி படிப்பை தொடங்கினாலும், நாம் ஈடுபடுகிற எந்த காரியமானாலும் அதில் எளிதாக வெற்றி பெற்று விடுவோம் என்று நாம் நினைக்கலாம். எல்லாம் சுமூகமாக நடக்கும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் நாம் நினைக்கலாம், நாம் திட்டமிட்டபடி அது சரியாக நடக்கவில்லை என்றாலோ அல்லது ஒரு சிறிய சிரமத்தை சந்திக்கும் போதோ நாம் தோற்றுவிட்டதாக உணர்கிறோம். உங்கள் திட்டங்களை சிதைக்கும் சிறிய காரியமாய் இருக்கலாம். உங்கள் வணிகத்திற்கு போதுமான நிதி உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம். அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனச்சிதறல்கள் மற்றும் சோதனைகள் இருக்கலாம். சவால்களை எதிர்கொள்ளும் உங்கள் பிள்ளைகளின் விஷயங்களின் நிமித்தம் ஏற்படும் மன அழுத்தமாக இருக்கலாம். உங்கள் விருப்பம் மற்றும் திட்டத்தின்படி எதுவும் நடக்காமல் இருக்கலாம். என் வாழ்க்கை குழப்பமாய் இருக்கிறது என்று கூட நீங்கள் சொல்லலாம். உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் மிக குழப்பமானதாக இருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் எல்லாவற்றையும் செவ்வையாக்க போகிறார். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலான அனைத்தும் செவ்வையாக இருப்பதை உறுதிப்படுத்த போகிறேன் என்று கூறுகிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார். அவர் உங்கள் படிப்பையும் தொழிலையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார். உங்களுக்கு சமாதானத்தை அருளுவார். நீங்கள் தடையாக நினைக்கும் கோணலான காரியங்கள் அனைத்தையும் உங்களை விட்டு விலக்குவார். ஆம், தேவன் அதை சீர்படுத்தி செவ்வையாக்குவார். வேதாகமத்தில் தேவனுக்கு பிரியமாயிருந்த ஈசாக்கு தன் தந்தை ஆரம்பித்திருந்த தொழில்களை தொடர்ந்து செய்ய விருப்பமாயிருந்தான். ஆனாலும் அவன் தந்தை தோண்டியிருந்த துறவுகள் நெடுங்காலமாய் பயன்படுத்தப்படாமல் மூடி போடப்பட்டிருந்தது. தன்னுடைய தந்தையின் துறவுகளை மீண்டும் திறப்பதற்கு ஈசாக்கு தீர்மானித்தான். அவன் தோண்ட ஆரம்பித்து முதல் துறவை சீர்படுத்தியதும் தண்ணீர் கிடைத்தது. அவனது ஊழியக்காரர்கள் மகிழ்ந்து தேவன் அவனை வர்த்திக்க பண்ணினார் என்று கூறினார்கள். இதற்கிடையே ஈசாக்கின் விரோதிகள் வந்து அந்த தண்ணீர் தங்களுக்கு சொந்தம் என்றும் அதை சுதந்தரித்துக் கொள்ள ஈசாக்குக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் கூறினார்கள். இந்த எதிர்ப்புகளை ஈசாக்கு சாந்தமாக எதிர்கொண்டான். திரும்ப சண்டையிடுவதற்கு பதிலாக அவன் தன்னுடைய தந்தையின் இன்னொரு கிணற்றுக்கு சென்றான். அங்கும் தண்ணீர் வர ஆரம்பித்ததும் அவனுடைய விரோதிகள் வந்து கிணற்றை எடுத்து கொண்டார்கள். ஈசாக்கு தளர்ந்து போகாமல் தனக்கு தேவன் வைத்திருந்த திட்டத்தை நம்பினான். அவன் தூரமாய் ரெகபோத்துக்கு பயணித்து தன்னுடைய தகப்பனின் இன்னொரு கிணற்றை தோண்டினான். இந்த முறை
கர்த்தர் ஈசாக்கிடம் பேசி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கூறினார். இவ்வாறாக தேவனுடைய வல்லமையான ஆசிர்வாதம் ஈசாக்கின் இருதயத்தை நிரப்பியது. கர்த்தர் அவனுக்கு முன்பாக சென்று கிணற்றிலிருந்து தண்ணீர் புறப்படும்படி செய்தார். இந்த முறை ஒருவராலும் அந்த துறவை தொடவோ துறவின் மேலான அவனது உரிமையை குறித்து வாக்குவாதம் செய்யவோ இயலவில்லை. இறுதியாக ஈசாக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து அறிய முடிந்தது. அவன் வர்த்தித்து தன் வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான். பிரியமானவர்களே, ஈசாக்கை போல உங்களுக்கும் வாழ்வில் பல வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பதாக தோன்றும் பிரமாண்டமான தடைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைய வாக்குதத்தம் கூறுகிறது போல தேவன் உங்களுக்கு முன்னே போகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், மலைகளை சம பூமியாக்குகிறார். தேவன் தடைகளை அகற்றுவதால் அவை ஒன்றுமில்லாமற் போகும். உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களும் தடைகளை உண்டாக்குகிறவர்களும் தேவ வல்லமையால் தடுக்கப்படுவார்கள். ஆகவே கர்த்தரை நம்புங்கள். தைரியமாக முன்னேறி சென்று கர்த்தருக்குள் இருக்கும் ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக எல்லாவற்றையும் சரி செய்வார், உங்களை வழி நடத்துவார். நீங்கள் அவரை மட்டுமே பின்பற்ற வேண்டும். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்தி இன்று அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்துள்ள வாக்குதத்தத்திற்கு நன்றி சொல்லும்படியாய் முன்னே வந்திருக்கிறேன். நீர் எனக்கு முன்னே சென்று எனக்காக உண்மையாய் கிரியை செய்து வாழ்வில் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் என்னை வழிநடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்வில் காணப்பட்ட பெரிய பர்வதங்களை சமபூமியாக்கியும் வல்லமைக்காகவும் பாதையில் இருந்த தடைகள் யாவற்றையும் அகற்றுவதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வல்லமையும் கிருபையும் நிறைந்தவரான நீர் என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இருப்பது என் பாக்கியம். என்னுடைய வாழ்க்கையிலும் வீட்டிலும் தேசத்திலும் சமாதானம் பாய்ந்து செல்லட்டும். இனி ஒருவரும் எனக்கு எதிர்த்து நின்று உபத்திரவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றும் நீர் எனக்கு பூரண வெற்றியை அருள வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். உமது வழியில் என்னை நடத்தும். எனக்கு முன் சென்று எல்லா தடைகளையும் உடைத்து எனக்குண்டான யாவற்றையும் பூரணப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.